நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா கம்பு உருண்டை செய்ய போகிறோங்க. அதுக்கு நான் 2 கப்பு கம்பு எடுத்துருக்கிறேனுங்க. நான் வந்து பொட்டெல்லாம் நீக்கி நல்லா சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வறுத்துக்கணுங்க. கம்பு வந்து நல்லா மெரூன் கலருக்கு வறுத்து எடுத்துக்கணுங்க. கம்புங்க நல்லா வறுத்துறாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா வதமாக வறுக்கணுங்க. அதேமாதிரி நம்ம நாட்டு கம்பில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து வீரிய கம்பு தான் இன்றைக்கி எடுத்துருக்கேனுங்க. இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணுங்க. இப்போ வந்துங்க நான் கொஞ்சம் அரிசிங்க, புழுங்கல் அரிசி நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கலாங்க. பாருங்க அரிசி நல்லா பொரிஞ்சு வந்துட்டு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம நல்லா வறுத்துக்கணுங்க அரிசியாக. அப்போ தான் வந்து நம்ம உருண்டை எந்த உருண்டை பிடிச்சாலும் நல்லா இருக்குங்க. இதே அளவுக்கு பொட்டுக்கடலைங்க சும்மா லேசாக சூடானா போதுங்க. பொட்டுக்கல்லையே இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணுங்க. அப்போ வந்து நமக்கு பச்சை வாசம் வராது இருக்குங்க. எந்த உருண்டை செய்யும் போதும் பச்சை வாசம் வராது இருக்குங்க. அதே அளவு நான் பாசிப்பருப்பு எடுத்துருக்கணுங்க. நல்லா மெரூன் கலரில் இதையும் வறுத்து எடுத்துக்கணுங்க. பாசிப்பருப்புங்க நம்ம நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கணும். இல்லைன்னா ஒரு மாதிரி பாசிப்பருப்பு வந்து ஒரு வாசமாக கொடுக்கும். இந்த மாதிரி வறுத்துட்டோம்னா நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம வறுத்ததெல்லாங்க இப்படி மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிக்கணுங்க. மாவு பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோங்க. இதில் வந்து சுக்கு ஏலக்காயும் போட்டுக்கணுங்க. இப்போ தேங்காய் துருவலுங்க நான் நெய்யில் வறுத்து வச்சுருக்கிறேன். நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாங்க தேங்காய் துருவல். நான் வந்து பாவு காய்ச்சறதுக்கு 1/2 கிலோ வெல்லம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேங்க. நம்ம தான் வெல்லம் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்குறோங்க. நம்ம வந்து பாவு நல்லா காய்ச்சினாவே போதும். கம்பி பதம் வர வேண்டியது இல்லைங்க. இப்போ நம்ம வெள்ளைப்பாவுங்க எல்லா மாவுக்கும் சேர்த்தக்கூடாதுங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கணுங்க. தேங்காய் துருவல் போட்டுங்க பாவு கொஞ்சம் ஊற்றி நல்லா கிளறி விட்டுங்க. அப்புறமேல நிலக்கடலை நம்ம வறுத்து வச்சுருக்குறோங்க. நம்ம நிலக்கடலை போட்டுக்கலாங்க. தேங்காய் நிலக்கடலை எல்லாம் போட்டு நம்ம இந்த மாதிரி நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. இது கம்மம்மா உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் நம்ம ஆயா நம்ம அம்மா எல்லாம் செஞ்சு கொடுத்ததுதாங்க. இப்போ நம்ம வயசானவங்க குழந்தைங்க எல்லாமே விரும்பி சாப்பிட்லாம். இந்த பொருள் நம்ம போட்ட பொருள் எல்லாமே நல்ல சத்துள்ள பொருளுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.